இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தனியாலையில் நண்பர்களும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ ஐயாவோட மாந்திரிக குறிப்பில் வந்து ஏதாவது இந்த ஏவல் பில்லி சூனியம் விலகிறதுக்கு ஏதாவது வந்து சாம்பிராணி முறை இருக்கா? ஆனால் சில கடைகள்லேருந்து கூட நிறைய பேர் வந்து ஐயா காலத்துலேருந்து இந்த சாம்பிராணியை நிறைய பேர் வாங்கி போயிருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஐயா வந்து அனுபவபூர்வமாக செய்த அந்த சாம்பிராணி முறையை வந்து இன்றைக்கி வெளியிடுறோம். இது எல்லாமே செய்து பயன்பெறுங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து கிலோ கணக்கில் சேர்த்து கொடுத்துருக்காரு. இதில் வீட்டிலையும் சரி கடைகளையும் சரி போட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டு. அவங்க வியாபாரமே ஆகலைன்னா இந்த சாம்பிராணி புகை போட சொல்ல வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வீட்டை சுற்றி எப்போவும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு சொல்ல வந்து இது போட சொல்ல படிப்படியாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நல்ல வீட்டை சுற்றியுமே ஒரு மகிழ்ச்சியான நிலையும் ஏற்பட்டிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த அனுபவ சாம்பிராணி முறையை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மெயினான பொருள் வந்து எல்லாமே வந்து கிடைக்கிறது தான். நாட்டு மருந்து கடையில் ரொம்ப எளிமையான முறையும் ஐயா கொடுத்துருக்காரு. இப்போ வந்து முதல்ல விஷயம் பார்க்க போகிறது வந்து வெண்கடுகு. இந்த வெண்கடுகு வந்து மெயினான இது. நம்ம இதை போட்டாலே வந்து தீய சக்திகளாக விட்டு விலகிடும். எல்லாமே நிறைய இது யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. இதை பற்றி வெண்கடுகு போட்டாலே சொல்லுவாங்க. சாம்பிராணிக்கு முக்கியத்துவம் வந்து வெண்கடுகு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாய்க்கடுகு. இதோட எடை பார்த்திங்கனாக்கா 250 கிராம். வெண்கடுகு 250 கிராம், நாய்க்கடுகு 250 கிராம், மருதாணி விதை. இந்த மருதாணி விதையும் தீய சக்திகளை வந்து விலக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது. இதோட எடை பார்த்திங்கன்னா 250 கிராம். அருகம்புல் அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம அருகம்புல் வந்து மெயினானது விநாயகர் உகந்ததுன்றது. இதோட எடை பார்த்திங்கன்னா 50 கிராம். வில்வேலை அதுவும் நம்மளுக்கு உள்ள நல்ல வைப்ரேஷன் உள்ள பொருள் தான். அதோட எடை பார்த்திங்கன்னா 50 கிராம். வேப்பிலை அது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு பயன்படுத்துறது தான். ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் இன்னையிலையும் வந்து வேப்ப ஒரு அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்திட்டு வராங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி நல்ல சாம்பிராணியாக வாங்கிக்கோங்க. இது வந்து மெழுகு கலக்காமல் சுத்தமான சாம்பிராணியாக வாங்கி இதோட எடை பார்த்திங்கன்னா 250 கிராம். இப்போ முதல்ல வந்து இது தனித்தனியாக பொடி செய்துக்கணும். இப்போ வேப்பிலை வில்வேலை இந்த மருதாணி இந்த விதைங்க வேம்பு இலை இது எல்லாமே வந்து தனித்தனியாக பொடிச்சு இதை கூட வந்து சாம்பிராணி கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் நம்மளுக்கு வந்து தேவையானப்போ வீட்டில் வந்து சாயந்தரம் விளக்கு ஏற்றிட்டு நம்ம குலதெய்வக்கெல்லாம் வழிபாடு போட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா புகை போட்டால் ஒரு சொல்ல ஒரு நல்ல வைப்ரேஷன் தீய சக்தி இருந்தால் ஓடிடும். இப்போ ஐயாவோட குறிப்பில் இது என்னென்னு சொல்கிறாருன்னு அப்படியே பார்ப்போம் பாருங்கள். இது வந்து விசேஷ நாட்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை நாட்களிலும் தூபம் போட குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி உண்டாகும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அப்போது இது எல்லாமே வியாபார கடைகளுக்கு போட சொல்ல வந்து நல்ல மாற்றம் ஏற்படும், மகாலட்சுமி குடிக்கொள்ளுன்னு ஐயா சொல்கிறாரு. அதனால் வந்து இது எளிமையான சாம்பிராணி முறை தான். எல்லாமே செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவில் இதோட இது என்ன முறைன்றது அந்த ஐயாவோட குறிப்பில் இருக்குது அப்படியே எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செய்வினை விலகிறதுக்கு உண்டானது விபூதி முறையும் ஒவ்வொரு வீடியோவில் அடுத்தது பார்ப்போம். நன்றி வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.